Peacemakers of Christo. பைபிள்ல பார்க்கிறோம், சுவிசேஷத்துல கொலை செய்யாதிருப்பது மட்டும் போதாது, கோபமும் அவமதிப்பும் கூட பாவமே. உன் அண்ணன் தம்பிகள்கிட்ட சமாதானம் பண்ணுடானா பண்ண போறமா? Are you going to make peace between your brothers and sisters? No, I cannot destroy myself. I am a self-disciplined person. I am an educated person. I have a job. I am a government employee. I have my own properties. I cannot go down to him. I cannot go down to the pit and ask pardon. This is the mentality of today's children, today's family, today's men and women. They cannot bow down. They cannot come down. They cannot humble themselves. Then, where are you going to travel? Do you know your destination? Do you know where you are going to reach? This is not the world. If you are educated, if you are an intelligent person, you should know where you are going, where you are going to. We are not permanent in this world. நம்ம இந்த உலகத்துல பர்மனன்ட் ஆனவர்கள் கிடையாது. இது நிரந்தர வாழ்க்கை கிடையாது. நம்ம கொஞ்ச காலம் தான் பிரயாணம் செய்ய போகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒருத்தன் குப்பை தொட்டியில என்ன பண்ணா, தினமும் குப்பையை போடுவான். அது நிறையட்டும், அப்புறம் தூக்கி போடலாம் அப்படி என்று அவன் நினைத்தான். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு குப்பை இல்லைன்னா 2 குப்பை இல்லைன்னா 3 குப்பை தான் விழும். அது பெரிய தொட்டி. அப்ப அவனுடைய ரூம் எல்லாம் வாடை அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே போல இன்னொருத்தன் இருந்தான். அவன் குப்பை 1-2 தான் விழுந்துச்சு. ஆனா தினமும் அத சுத்தம் பண்ணான், அந்த குப்பை தொட்டியை சுத்தம் பண்ணான். அவன் ரூம் வாடை அடிக்கல, ஆனா இவன் ரூம் பயங்கர வாடை அடிச்சிச்சு. There was a man, he had a dustbin in his room. There he used to put all his dust, all his waste, and he thought that the dustbin is not full. Once if it gets full, then I will throw it. But it took 1 week, 2 weeks, 3 weeks. By this time the whole room was smelling terribly. At the same time there was another man who had the same dustbin, who had the same dust, who had the same waste, and he put the waste, and every day he used to clean the dustbin. My dear friends, his room did not smell. He had a pleasant smell in the room. Likewise, some people in today's world, today I only sinned one small sin. Today I sinned only 2 sins. I committed 2 sins. I committed 3 sins. I committed 5 sins. So, let me not go for confession. Let me go next month to the confession. Let me go next week to the confession. Let me go end of the week to the confession. And in some churches, they stopped hearing confession. They are all stinking, my dear friends. Lot of smells in their life. Lot of smell in the speaking. Lot of smell in their way of thoughts, way of thinking. Lot of smells. தெய்வ பிள்ளைகளே, ஒருத்தன்ட்ட ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு. அவன் தினமும் குப்பையை போட்டுக்கிட்டு இருந்தான். அந்த குப்பை தொட்டி நிறைஞ்சிச்சு. இன்னும் நிறையலன்னு அவன் குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தான். 1 வாரம், 2 வாரம், 3 வாரம் ஆச்சு. அது நிறைஞ்சிச்சு. ஆனா அவன் எரியல. அந்த ரூம் ஃபுல்லா துர்வாசனை அடிச்சிச்சு. அதே போல இன்னொரு ரூம்ல இருந்தான். அவனுக்கும் அந்த குப்பை தொட்டி இருந்துச்சு. அந்த குப்பை தொட்டியில அவன் குப்பையில போட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா தினமும் அந்த குப்பையில எடுத்து வெளியில போட்டுட்டான். அவன் ரூம் நல்லா இருந்துச்சு, பேட் ஸ்மெல் எதுவும் இல்ல. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில பேரு, நான் 1 பாவம் தான் செஞ்சேன், 2 பாவம் தான் செஞ்சேன், 3 பாவம் தான் செஞ்சேன், இந்த வாரம் இல்ல அடுத்த வாரம், அடுத்த வாரம் இல்ல அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் இல்ல அடுத்த மாசம் இல்ல ஈஸ்டருக்கு முன்னாடி நம்ம பாசங்கிதனத்துக்கு போலாம் அப்படி என்று நினைக்கிறவர்கள் ஏராளம். ஒரு சில சர்ச்சஸ்ல, ஒரு சில கோயில்கள்ல பாவசங்கிதம் கேட்பதையே விட்டுட்டாங்க.
ஏன்னா மக்கள் தயாராக இல்லை. மக்கள் தயாராக இருந்தாலும் குருக்கள் அங்கு வருவது இல்லை, அங்க உட்காருவது இல்லை, அங்க கேட்பது இல்லை, இந்த பாசகத்தை பற்றி வலியுறுத்துவதும் இல்லை. தெய்வ பிள்ளைகளே, so many priests stopped hearing confession because the people stopped insisting the priest to hear the confession, stopped showing interest in confession. தெய்வ பிள்ளைகளே, கடவுள் சொல்லுகிறார், அண்ணன் தம்பிகள்கிட்ட அக்கா தங்கைகள்கிட்ட எல்லாத்துட்டையும் சுகமான ஒரு உறவை மேம்படுத்திக்கொள். Build up a great relationship with your brothers and sisters. You are not permanent in this world. You are going to live shorter life. He loves us, my dear friends. We are His children. He wants us to be His children. But we go astray. How long and how far can we go? Till your lustful thoughts is over. Till your money desire is over. In this world only two evils are there. One is money, another one is lust, sexual desire. Only for these two evils men are running. The whole world is going into sinful life is because of these two evil things. One is money, another one is sexual desire. இந்த உலகத்துல ரெண்டுக்காக தான் மனித ஓடிக்கொண்டே இருக்கிறான். ஒன்று பணத்திற்காக, இன்னொன்று அவனுடைய காம எண்ணத்திற்காக. இது ரெண்டும் தான் உலகத்துல எல்லா மனிதனையும் பாவத்துக்குள்ளாய் தள்ளுகிறது. அவன் படுத்திருந்தாலும் நின்னாலும், if he stands or runs or sleeps or eats, he has a sexual desire. He is craving for money. He's craving for money. அந்த ரெண்டு ஈவிலும் வேண்டாம் பிள்ளைகளே. We should not go after these two evils. It will spoil your life. It will spoil your peace. It will spoil your family life. It will spoil your future. It will spoil you and take you into hell. You will have a hell of life. இது உன்னை கெடுத்துவிடும். பிள்ளைகளே, இந்த பணமும் இந்த காமமும் உன்னை கெடுத்துவிடும். உன்னை நரகத்திற்கு அழைத்து செல்லும். உன்னை தூங்க விடாது. எப்ப பார்த்தாலும் ஒரு சில பேர் பணத்தை பார்க்கலன்னா தூக்கம் வராது. ஒரு சில பேர் அவருடைய பிரைவேட் பார்ட்டை தொட்டு அதை நசுக்கிட்டே இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வராது. தெய்வ பிள்ளைகளே, some people are addicted to money. They have to count the money all the time. And some people are addicted to sex and they always press or touch the private part of themselves. It will lead to sinful life. It will lead to hell. We should understand that one, my dear friends. As we are in the season of holy, as we are in the season of Jesus suffering, as we are in the season of Jesus fasting, we should be with Him. கடவுள் உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கடவுள் இயேசுநாதர் இறைவனோடு ஒன்றித்திருக்கிறார். இயேசுநாதர் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உன்னத வேளையில நாமும் அவரோடு சேர்ந்து ஜெபிப்போம். ஆமென். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை. திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது. நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து தன்னுடைய வல்லமையான கரத்தினால் வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 2:30 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும், நேத்து திருப்பலி, மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலி, மாசிலா குழந்தைகளுக்காக திருப்பலி, கிரகோரியன் திருப்பலி, சிறப்பு திருப்பலி, நவநாள் திருப்பலியை ஒரே குருவானவர் 2 மணி நேரம் ஆண்டவரோடு
பரிந்து பேசி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்கள். அதே நம்பருக்கு ரூபாய் 100 செலுத்தினால் உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களுக்காகவும் திருப்பலி அர்ப்பணிக்கப்படும். உங்களுடைய நீண்ட நாள் கருத்துக்களுக்காக நேர்த்தி திருப்பலியை ஏறடுங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணிக்கலாம். உங்களுடைய ஒவ்வொரு கண்ணீரையும் தேவனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து உங்களுக்காக ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்பதை அன்போடு நினைவு கூறுங்கள். அதிசய எண்ணெய், நரம்பு பிரச்சனைகள், சுவாச பிரச்சனைகள், ஆஸ்மா, மூச்சிரைப்பு, எலும்பு வலி, தசை வலி, தலைவலி, உடல் உஷ்ணத்திற்கு 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக உரசி தேயுங்க. உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கருணை எண்ணெய், மெர்சி ஆயில், தோள்பட்டை வலி, கழுத்து வலி, இடுப்பு வலி, கால் வலி, மூட்டு வலி, தலைவலி, தசைப்பிடிப்பு, பக்கவாதம், முடக்குவாதம், மூட்டுவாதம் அனைத்திற்கும் 10 to 20 சொட்டு எடுத்து நன்றாக தேயுங்கள். உடனே உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த எண்ணெய்கள் தேவனால் கொடுக்கப்பட்ட எண்ணெய். இது தேங்காய் எண்ணெயோ மற்ற எண்ணெயோ கிடையாது. தெய்வ பிள்ளைகளே, இது மூலிகை எண்ணெய். தேவன் அதிசயங்களை செய்ய வல்லமையாக கொடுத்த எண்ணெயை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் எல்லா செய்வினை, மாய மந்திர கட்டுகள், குடும்ப கட்டுகள், தொழில் கட்டுகள், தகடு, தாயத்து, நோய் கட்டுகளில் இருந்து விடுதலை கொடுக்கிற வல்லமையுள்ள ஜெப புத்தகம். தெய்வ பிள்ளைகளே, 120 வருடம் பழமையானது. நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, ஜார்ஜியா தகடு எழுதுவதற்கு பயன்படுத்த ரகசிய ஜெபங்கள் உடையவை. இதை நீங்கள் வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த யூடியூப் சேனல் ஜீசஸ் டிவி ஃபாதர் டேவிட் என்ற சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வையுங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க. இந்த ஊழியத்தை நீங்களும் பலப்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாவது துணி, நோட்டு, பேனா, புத்தகங்கள் என்று நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். God bless you all. Praise the Lord. Hallelujah.